ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆம்லா ரைஸ். ஆம்லா ரைஸ் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்மி டயத்தில் நிமிஷமாக நம்ம பண்ணிடலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது. அடிக்கடி இதை நம்ம செய்யலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்து அதில் கொட்டையை எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 3-4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வாணலியை வச்சுட்டு வாணலி நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை. நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது வறுக்காத நிலக்கடலை. வறுத்த நிலக்கடலையும் போடலாம். மிளகாய் வத்தல் 2-3. இதுக்கு நிறைய நம்ம நிலக்கடலை போட்டால் க்ரன்ச்சியாக சாதம் சாப்பிட்றச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினாவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆம்லா விழுது, அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடித்த சாதம் இருக்கு இல்லையா அதை நல்லா போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆம்லா சாதம் ரெடி ஆகிடுது. நெல்லிக்காய் சாதம். மேலே வாசனைக்காக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தழைகள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஈஸியான சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ரொம்ப கம்மி டயத்தில் ரொம்ப சத்தான ஆம்லா ரைஸ் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இந்த ஆம்லா ரைஸோட டேஸ்ட்டு ரொம்ப யம்மியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது அது பக்கத்தில் வர்ற ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.